இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பிளான் பண்ணி பாண்டிச்சேரி போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அப்படின்னா எந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு உங்களுக்கு தெரியும்? ஆமா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் தான். காஞ்சமா தடிலியோ உங்களுக்கு வந்து வீடியோல தெரியுதா இல்லையான்னு தெரியல, பாண்டிச்சேரியில சரியான வெயில். ஃபைனலி வி ரீச்டு ராக் பீச். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் என்ஜாய் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்கு. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு கண்டிப்பாக வந்து போங்க. பாண்டிச்சேரி வரீங்கனாலே. வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பிளான் பண்ணி பாண்டிச்சேரி போகிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பாண்டிச்சேரி தானே, பாண்டிச்சேரி போகிறதுக்கு எதுக்குடா பிளானு, தாண்டா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். 15 பேர்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். 12 ஆச்சு, 10 ஆச்சு. ஒரு பிக்கிங்கானா? இப்போ 9 பேரோட நிற்கிறோம். 2 காரில் வந்து போகிறோம். அதுவும் வந்து சாதாரண பசங்கள்லாம் போலங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அப்படின்னா எந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு உங்களுக்கு தெரியும்? ஆமாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் பசங்களோட போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ பேசுகிறதே வந்து அங்கங்கே அபூர்வம். ஆனால் வந்து எங்களுக்குன்னு ஒரு குரூப்பை வச்சு அந்த குரூப்பை வந்து கொஞ்ச நாளாக ஆக்டிவாக வச்சு இப்போ வந்து டிசைட் பண்ணி பாண்டிச்சேரி போகிறோம். போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா, நாளை பின்ன பார்க்கும்போது பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்படிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாரு இவங்களாம் எப்படி போகிறாங்க, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் இந்த விலாகை முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், நைட் 9 மணிக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி ரூல்ஸு. அதனால் ஒரு நைட் 9 மணிக்கு மேலே வீடியோ எடுக்க மாட்டோம். அதுக்கு மேலே காலைல ஏஞ்சி ஒரு 9 மணிக்கா வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். E18 போதா பஸ்? ஓகே பாத்துறோம். வாடா, நீ தான்டா பாண்டிச்சேரி காய். வாடா கோபால் சூப்பரா. கோபால் பின்னாடி வா. தம்பி போவாமா? என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான்ப்பா பெருமாள். ஏறா கையா. யாரா நீ? ஏண்டா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணா படிச்சமேடா. நான் படிக்கவே இல்லை, முட்டாள். வெளியே போ. சுத்தமா கவனிக்கவே இல்லை. நான் யாரு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். தெரிஞ்சுதா இல்லையா? நீ பேசின பேர் தங்கச்சி நீதான்ட்டு. யார் அவன் பேர் சொல்லு. சொல்லு. காஞ்சமா தடிலியோ ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பீச் வர பத்துலாம். இன்னும் பீச் வியூல தங்கணும். உண்மையிலே ரூம்லாம் பண்ணலடா. ஏன்டா ரூம் பண்ணலடா? ஏன்டா? அங்க போய் சர்ச் பண்ணிக்கலாம்னா? ஆமா, இல்லன்னா பாண்டிச்சேரி சுத்தலாம். இல்ல ஒரு பாய் தவிர சத்தியமா தெரியாதா? என்னடி பண்ற? என்னடா ரூம் இல்லனா வர மாட்டேன்னா? அண்ணா இல்ல கேக்குறேன், உண்மைக்குமே பண்ணலனா சொல்லு. திருப்பி யாரா கேக்கனா ஃபோன் பண்ணி கேக்கலாம். யார கேக்க போற? ஏய் அவன் யாரே கேப்பான். உனக்கு நான் வேணுமா வேணாமா மட்டும் சொல்லு. இருக்கா இல்லையா கரெக்ட்டா சொல்லு. உண்மையிலே ரூம் இல்ல. உண்மையிலே ரூம் இல்ல. யாருக்கு ஃபோன் பண்ண போற? யாருக்காவது நான் கேட்பேன். யாருக்குன்னா தெரியலையே. டாக்டர் ஜோ அவங்க ஃபோன் பண்றாங்க. ஏய் கண்டிப்பா இல்லடா. டேய் உண்மையிலே புக் பண்ணலடா. இது மாதிரி என்ன சொல்ல நம்ம? எப்படி சொன்னா நம்ம? சொல்லு. என்ன பொய்யாடா சொல்றோம்? சரி. ஏய் நீ பண்ணிட்ட எல்லாமே பாத்துட்டு இருக்கதா நினைச்சேன். அப்படிலாம் இல்ல. ஐயா இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்ம அடி பாயா. பண்ணல, ஆனா பாத்துட்டே தான். ஈஸியாவே ரூம் வேற. பாண்டிச்சேரி போய் நம்ம எடுக்கிறது தான் ரூமே. இல்லடா, ஆல்ரெடி வரேன்னு சொன்னவங்களே நிறைய பேர் வரல. நீயே குரூப்ல பார்த்தல. லாஸ்ட்ல நம்ம தானே. சரி இப்போ எவ்வளவு காசு பட்ஜெட்? எவ்வளவு ரூமுக்கு?
ரூம்கா ஒரு ஆளுக்கு 7000. ஃபர்ஸ்ட் நீ ஒரு 2000 ரூபாய் அனுப்பிச்சு விடு ஃபர்ஸ்ட். நான் அனுப்பிச்சிருந்தா ஆ எவ்வளவு இப்ப பட்ஜெட்னு கேக்குறேன். இப்ப 15 இப்ப எவ்வளவுல பார்க்க போறா அதுதான் கேக்குறேன். ஒரு ரேஞ்ச் சொல்லு. இப்ப எத்தனை பேர் 1000 ரூபாய் இருக்கோம்? 10 பேரா? ஓகே தான். 9 பேர் 1000 ரூபாய் கச்ச கூட ஓகே தான். ஆ குடிசையா இருந்தாலும் ஓகே தான்டா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இல்ல பேனர் குத்தி கீழே பார்த்தா சொன்னா கூட ஓகே தான். பீச் பக்கத்துல மச்சான் ஆரோவில்ல ஹட் கண்டிப்பா கிடைக்கும் மச்சான். அது கொஞ்சம் காஸ்ட்லி. எடுக்கலையா? வேணுங்களா? எடுக்கல. கோபால் இங்கிருந்து இறங்கி வீட்டுக்கு போயிட போறான் போல இது. இங்க நினைக்கவே அந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு போய் மாதிரி இறங்கி அப்படியே பஸ் ஏறோம். அப்படிதானா feeling ஆகும். டேய் என்ன பசங்க கூட தானே போறேன். நான் டாக்டர் ஆயிட்டா கீழே போட கூடாது. இது அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் இல்லடா. ஏன்னா போற நிம்மதியா போ. சைனா தெரியுமாடா? சைனா தெரியாதுண்ணே. நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா. இதனால வந்தேன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டான். நான் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். எப்படி பண்ணுவோம் ஸ்கூல்ல? நீ வேணாலும் கன்ஃபார்ம் தானடா பண்ணு. சரி இங்கே போயிடலாம். நான் அந்த 7000 ரூபாய் இதுன்னு வேணாம். உனக்கு பீச் பக்கத்துல தான் இருக்கு இந்த ரோடு. எது இவன் இருக்குன்னு தானே சொன்னான். இப்போ கேட்டு பாரு இல்லைன்னு சொல்றோம். என்னடா ஏன்னா கடைசி நேரத்துல கேட்டா எவனதான் அசிங்கமா கேட்பானு. இப்போ உனக்கு கேட்க சொல்லி நம்ம அங்க போய் பார்த்துலாம் விடு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? கன்ஃபார்மா அப்புறம் ஏன்னா அவ்வளவு தூரம் போறது போய் பாக்குறதுக்கு ரூம்லாம் கிடைக்காதா? ரூம்லாம் கிடைக்காதா? ஃபர்ஸ்ட் டைம் போறியா பாண்டிச்சேரி? ரூம் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை. இப்ப ரிசார்ட் மாதிரி தானே கேட்டிருக்க. சரி கேள்வி சரி டக்குனு சரி. கோபாலே டென்ஷன். கோபாலே டென்ஷன் ஆயிடும்டா. நான் அங்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி ஜிப்மர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த இவங்க தான் இருந்தேன். நான் அவங்க கிட்ட இருந்தனா பீஸ் ஹாஸ்டல்ல இருந்தேன். அங்க தங்கனேன்னு தெரிஞ்சவங்க. சரி கால் பண்ணு. நீ ரொம்ப நாள் பேசி வர பேசு. how are you? பேசுறீங்க. where are you? what are you doing கேளு. அஜெண்டா வரோம் திடீர்னு எமர்ஜென்சி யார் விட்டு வரணும்னு பார்த்தா நீங்க தான் தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றேன். உங்களை தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை நான் புரியுறாங்க. ஹலோ நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? மேடம் உங்ககிட்ட ஹாஸ்டல் தவிர இப்போ ஏதாவது ரூம்ஸ் ஏதாவது இருக்கா? அவங்க ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. இது அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஏதோ இருக்கான். அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம கூட கொஞ்சம்னா இப்படி இருக்கா? அப்பெல்லாம் இல்லடா. டே டாக்டர் வேற. டாக்டர்லாம் இல்லடா. டாக்டர்லாம் இல்லடா. நான் டாக்டர்லாம் இல்லடா. டாக்டர் தான்டா. ஆமாடா. உங்களுக்கு கிட்னி பிரச்சனைனா உங்களுக்கு இவன் தானே எங்க பல்லு பிடிச்சி டாக்டர். ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. பாண்டிச்சேரியே வந்தாச்சு ஒரு வழியாக. சக்ஸஸ்ஃபுல்லாக பாண்டிச்சேரி ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:15 ஆகுது. ஸ்விம்மிங் பூலில் 9 மணி வரைக்கும் அலோடுன்னு சொன்னாங்க. சரி போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஸ்கூல் கதையெல்லாம் பேசி அதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் தெரியும். நான் வந்து அது வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஸ்கூல் கதையெல்லாம் பேசணுமா. அதனால் உங்களுக்கு வந்து இதோட நாளைக்கு காலைல வந்து எங்கே போகிறோம் இது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பாய். பாண்டிச்சேரி வந்து 2வது நாள் ஆயிடுச்சு. காலாங்கத்தில் ஏஞ்சிக்கலான்னு பார்த்தா ஏஞ்சிக்கவே முடியல. ஒரு 9 மணி தான் ஏஞ்சி. எல்லோரும் வந்து இப்போ பிஸியாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, யூனோ கார்டு ஆடுனுக்கிறாங்க குரூப்பாக. நாங்கள் இருக்கிற ரூம்லேருந்து வந்து உங்களுக்கு பீச் வியூ காட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம ரூமை சுற்றி நிறைய தென்னை மரம் இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. சரி அது காட்டலான்னு சொல்லிட்டு நான் அதாவது வந்து ஒரு 5th ஃப்ளோரில் வந்திருக்கோம். நம்ம கூட வந்து என் நண்பர் ராகேஷும் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு வழியாக பேசி கூப்பிட்டுன்னு 20 நாள் பிளான் போட்டு லாஸ்ட்டில் 20 பேர் சேர்ந்து லாஸ்ட்டாக 8 பேர் வந்திருக்கோம். 9 பேர் 9 பேர். 9 பேர் வந்து எப்படி போச்சு இந்த இதெல்லாம்? நல்லா போச்சுல? ஏதோ போயிருக்கு.
சரி, இப்போ வந்து மார்னிங் ஒரு 10 மணி ஆகுது. இப்போ வெளியே போகலான்னு பார்த்தா செம்ம வெயில். உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, பாண்டிச்சேரியில் சரியான வெயில். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பீச் வியூ, நாங்கள் இருக்கிற ரூம்லேருந்து பீச் வியூ வந்து காட்டுறேன்னு சொன்னேன்ல, அது உங்களுக்கே தெரியுதான்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் வந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. பாருங்கள், நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பீச் வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு. மொட்டை மாடிக்கு வந்தோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5th ஃப்ளோரில் இருக்கோம்னு நினைக்கிறேன். 5th ஃப்ளோர்லேருந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பீச் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா அந்த ஒண்ணுமே தெரியலையே. மரம், அந்த தென்னை மரம்லாம் தாண்டி அந்த ப்ளூ கலரில் இருக்குது, தெரியுதுங்களா? அதுதான் பீச்சு. நாங்கள் வந்து இப்படி வீடியோ எடுத்துக்கும் போது ஒரு ஹெலிகாப்டர் போச்சு. இங்கே வந்து ஹெலிகாப்டர் ரைட்லாம் இருக்குன்னு சொன்னாங்க பாண்டிச்சேரியில். பர் பர்சன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் பறக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 7,000 8,000 சொன்னாங்க. இதுப்பாங்க உங்களுக்கு அந்த பீச் வியூ தெரியுதா? பாண்டிச்சேரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் நம்ம சேனலில் வந்து விலாக் இது வரைக்கும் போட்டதில்லை. சரி, ஃபஸ்ட் டைம் போடுவோம், உங்களுக்கும் காட்டுவோம் சொல்லிட்டு விலாக் எடுத்துன்னு இருக்கேன். என்ன கண்ணு கூசுது, என்னது இது? ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு பீச் தெரியுதா? ஏதாச்சும் கிரீனிஷாக தான் இருக்கு. ஃபுல்லாக க்ரீனிஷாக அந்த சைடு ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான் பீச்சு. பாருங்க, பாருங்க ஹெலிகாப்டர் போகுதுன்னு சொன்னேன்ல, அது பாருங்க ஒரு ரவுண்டு அடிச்சுன்னு இருக்காங்க. நாங்கள் இருக்கிற அந்த ரூமை சுற்றி தான் வந்து அந்த ஹெலிகாப்டரை சுற்றின்னு இருக்கு. இப்போ இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து இன்னொரு யூ டர்ன் பண்ணோம். என்ன தெரிகிறது? அதோ வந்துச்சு பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அந்த பீச்சை ஒட்டி போகிறாங்கல்ல, அது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்லிட்டு பீச்சை ஒட்டி அப்படியே டவுனில் போகிறாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஹெலிகாப்டர் வந்தாலே வந்து வெளியே போய் பார்ப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், காலம் மாறி எப்படி ஹெலிகாப்டர்லேயே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்துச்சு. நீங்கள் பாண்டிச்சேரிலாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும். இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இவங்களை வச்சு நாங்கள் ஒரே ட்ரிப் தான் பிளான் பண்ணோம். அந்த ஒரு ட்ரிப்புக்கே எங்களுக்கு மண்டை வெடிச்சிடுற அளவுக்கு டென்ஷன் பண்ணிட்டானுங்க. அதுவும் ஒரு ட்ரிப்புனா 1 டே ட்ரிப். இருக்கிற எங்கள் வீட்டாண்டு ஒரு 150 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எஸ்டேட்டு. அங்கே வரத்துக்கு கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகுது. யாராச்சும் நைட்டு 2 மணிக்கு வரலன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம பசங்க இருக்காங்க. 10 மணி வர சொல்லிட்டு 2 மணிக்கு மெசேஜ் போடுறாங்க வரலன்னு. இப்போ நம்ம வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கி வச்சுருப்போம். இப்போ வந்து 15 பேருக்கு இவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருப்போம். ஒருத்தராக ஒரு நாளாக கைண்டும் போது ரூமும் நம்மளால் புக் பண்ண முடியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்ஜெட் வந்து குறையும் போது ஆளுலாம் வந்து அப்படியே வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உங்கள் கேங்கில் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி பீச்சு, அதுக்கப்புறம் வந்து ராக் பீச்சு, அப்புறமா வந்து காந்தி ஸ்டாச்சு, அதெல்லாம் கண்டிப்பாக நான் காட்டுறேன். கண்டிப்பாக போகணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகிறோம், உங்களுக்காக நான் எடுத்து காட்டுறேன். வாங்க இப்போ கீழே போயிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு காட்டுறோம். ஆமாம், இப்போ வந்து சின்சியராக வந்து எப்போத்துலேருந்து காலைல 8 மணிலேருந்து யூனோக்கு மலான்னு இருக்காங்க. நடுவில் 2 மணி நேரம் கேப்பு, நைட்டு 4 மணி நேரம் விளையாடிட்டு இப்போ கொஞ்ச நேரம் கேப் விளையாடுறாங்க. ஏஞ்சி இப்போ கால நேரத்தில் ஏஞ்சி பல்லு வளர்க்குறோமோ இல்லையோ, ஃப்ரெஷ்ஷப் ஆகுறோமோ இல்லையோ, யூனோ கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் பாண்டிச்சேரி வந்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அதுவும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா ஜாலியாக போயின்னு இருக்கு. நீங்களும் வந்து யூனோ கேம் விளையாடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கீழே போய் உங்களுக்கு காட்டலாம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. இவனை இந்த ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்.
நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோ, இந்த மாதிரி ட்ராவலிங் வீடியோ, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங் வீடியோ அந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே போட முடியாது. இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களால் வந்து நம்ம vlogs வந்து பார்க்க முடியும். நிறைய பிளேஸை நான் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு பிளேஸ் சொல்லுவீங்கள்ல, அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து சோலோ ட்ராவலாச்சும் போயிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இல்லைனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்கில் வந்து யாராச்சும் கூட்டின்னு போயிட்டாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ராகேஷ், நீங்கள் வீடியோவில் பார்க்குறவங்க அவங்க ஊரில் இருந்தால் இந்த மாதிரி சூப்பராக எங்கள் ஊரில் இடம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சால் அங்கேயும் வந்து நாங்கள் வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஊர் பார்க்கணும், அது இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலும் அதை சொல்லுங்கள். எந்த ஊரோட பேர் அதிகமாக கமெண்ட்டில் வருதோ அந்த ஊருக்கு வந்து ஒரு வீடியோவை கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு தெரிவிச்சிடலாம். ஃபைனலி வி ரீச்டு ராக் பீச். கார்லலாம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போது பேரிகேட் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வர மாதிரி தான் இருக்கும். பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச் இதுதான். இந்த வந்து ஸ்ட்ரீட்டு நடந்து போயின்னு இருக்கோம். ஆனால் செம்ம வெயில் அடிக்குது. செம்ம வெயில் அடித்தாலும் இந்த பீச்சுக்கு வந்து கூட்டம் குறையவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பாண்டிச்சேரியோட அடையாளமான ராக் பீச்சுக்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியோட ஃபுல் வியூ தெரியும். ராக் பீச்சோட ஃபுல் வியூ இங்கே பாருங்கள். பக்கத்துலேயே காந்தி ஸ்டாச்சு இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கனாலே மெயினான இடமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ஒன்று வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக் பீச்சு இதுதான் ஃபேமஸ்ஸு. பார்த்துங்க, இது நீங்கள் பகலில் வரதோட ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வியூஸ்லாம் வந்து லைட் செட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாரி இருக்கும். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி வரதாக இருந்தால் ஈவினிங்கில் வந்து பாருங்கள். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் என்ஜாய் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு கண்டிப்பாக வந்து போங்க. பாண்டிச்சேரி வரீங்கனாலே சரி, பீச்சுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து இது என்னடா அதிசயமாக ராக் பீச்சை எடுத்து போட்டுங்கிறான், பாண்டிச்சேரியில் நிறைய இடம் இருக்கேடா, அதெல்லாம் எங்கடா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சரி, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப ஃபேமஸ்னால் நம்ம ராக் பீச்சு தான். அதுவும் அந்த காந்தி ஸ்டாச்சு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு வாட்டியும் வந்து வரும்போது ஒரு பிளேஸை காட்டலாம். ஒரேடியாக வந்து எல்லா பிளேஸும் காட்டணுன்னா வந்து நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ராக் பீச்சை மட்டும் காட்டியிருக்கோம். நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து நைட்டில் போயிட்டு விசிட் பண்ணுமா, அதனால் வந்து வீடியோ எடுத்தோம். ஆனால் பட்டு அவ்வளோ கிளாரிட்டிலாம் இல்லை. சரி, கிளாரிட்டி இல்லாத வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறதோட நம்ம வந்து மார்னிங் டைமில் எப்போயாச்சும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மார்னிங் டைமில் எப்போயாச்சும் வந்து போகும்போது உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்த ராக் பீச்சை மட்டும் பார்த்துங்க. பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ். அதுவும் நீங்கள் வந்து ஈவினிங் 5 o'clock மேலே வந்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அலோடு, அப்படியே லைட் செட்டிங்கோடு வந்து உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வந்து ஒரு பில்டிங்கும் வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வந்து கட்டியிருப்பாங்க. வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கணும் எப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி ஃபோட்டோ ஷூட்டு பண்ணும்போது அப்படியே அருமையாக இருக்கும். அதாவது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில், அதான் ஃப்ரெஞ்சு கண்ட்ரியில் அந்தமாரி போய் எடுக்கிற மாரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் வாங்க. ராக் பீச்சு, அப்புறமா வந்து இந்த பில்டிங்ஸு ஒரு இந்த காம்பவுண்டு வாலும் வந்து கலராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட வந்து இந்த பாண்டிச்சேரி சீரியஸ் வந்து முடியுது. சீரியஸ் இல்லை, ஒரே ஒரு எபிசோடு தான். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த பிளேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே முக்கியம். பாய் ஃப்ரம் ராகுல்.